ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, காலையில் பெண்கள் அந்த புள்ளி வைத்து கோலம் போடுவது முதல் குளிப்பது வரை பல ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளது அப்படிங்கிறதான். அது எல்லாமே நீங்கள் முறைப்படி செய்யும் பொழுது தான் உங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் ஆன்மீகத்தில் நமக்கு அந்த இறையருளும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் காலையிலேருந்து நம்ம கோலம் போடுவதிலேருந்து குளிப்பது வரை சில ஆன்மீக விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நீங்கள் முறைப்படி செய்கிறீங்களா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. அது என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் பார்த்திங்கன்னா பொதிந்துள்ள உண்மைகள் இந்த உலகத்தினரையே அவ்வப்போது ஆச்சரியப்பட வைத்து கொண்டு தான் இன்றளவும் உள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இன்று மறைந்து வந்தாலுமே ஒரு சில இடங்களில் மீண்டும் அது தலை தூக்க ஆரம்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பழைமையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒன்றிணைந்தால் இன்று இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு முடிவு கிடைத்துவிடும். அதாவது பழைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த முறையில் வாழ்ந்து வந்தார்களோ அதை இன்றைய சூழ்நிலையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு பக்தியுமே நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான். இது அறிவியல் ரீதியாக நமக்கு விஷயங்களை உணர்த்தும். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் அறிவியல் ரீதியாக கூறும் பொழுது தான் எல்லோருமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆன்மீகம் அப்படின்னு இறங்கினாலுமே அதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. இதில் அறிவியலும் அடங்கியிருக்கு, ஆன்மீகமும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது தான் நமக்கு அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி மாடம் வைத்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் என்று கூறுவார்கள். லக்ஷ்மி கடாசம் பெருகுமோ இல்லையோ, முறைப்படி நீங்கள் அந்த வீட்டில் துளசி மாடம் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வாரீங்களோ இல்லையோ, ஆனால் ஆரோக்கியம் நிச்சயமாக எப்பொழுதுமே பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதை முறைப்படி நம்ம விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து கொண்டே வந்தோம்னா நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாசம் பெருகும். நம்ம தினம்தோறும் அந்த துளசி அருகில் சற்று நேரம் நின்றுட்டு வாரோம், அதை சுற்றி நம்ம வலம் வாரோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அந்த இலையை 2 நம்ம பறித்து சாப்பிட்றோம்னா நம்ம உடலில் ஏதாவது கோளாறுகள் இருந்தாலுமே அது சரியாகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் அவ்வப்போது அந்த துளசி இலைகளை பறித்து சாப்பிடுவது உண்டு. துளசியை சாப்பிட்டால் இயல்பாகவே பார்த்திங்கன்னா உடலில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் துளசி இருக்கும் இடங்களிலெல்லாம் கொசுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் அந்த நுழைவது கிடையாது. கெட்ட இந்த பூச்சிகள் கொசுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா துளசி இலை இருக்கின்ற இடத்துல நுழைவது கிடையாது. எனவே துளசியை வளர்த்தால் ஆரோக்கியமும் செல்வமும் தானாகவே வளரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் அந்த துளசி செடியை வளர்க்குறீங்க, முறைப்படி பராமரித்து வளர்த்தாலே உங்களுக்கு இது 2மே கட்டாயம் கிடைக்கப்பெறும். அதனால் இதை 2ஐயுமே புரிந்து கொண்டு வளர்க்க நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரோக்கியத்தோடு பார்க்குறவங்களுக்கு அது ஆரோக்கியமாகவும், ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இது 2மே கலந்து அவங்களுக்கு தெரியப்படும். 2 நன்மைகளுமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சில பேருக்கு அந்த ஆன்மீக ரீதியாக போகிறது அப்படிங்கிறது பிடிக்காதப்ப நீங்கள் எப்படி யோசித்து கூட எடுத்துக்கலாம், இதுவும் நல்லது தான். பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே குனிந்து நிமிர்ந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது அவர்களுக்கு இயல்பாகவே உடற்பயிற்சி செய்த பலன் கிடைக்கிறது. ஏன்னா காலையில் நம்ம செய்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மை அளிக்கும். அந்த வகையில் உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு உடல் அமைப்பை கொண்டு வருவதற்கு உதவும். அதிலும் புள்ளி வைத்து கோலம் போடுவதனால மனநிலை ஒருமுகப்படுகிறது. அந்த புள்ளிகளை கவனத்துடன் நம்ம வைத்து அதை நம்ம இணைக்கும் பொழுதோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேம்பாடு அடைகிறது. நம்மளுடைய மனமும் ஒருமுகப்பட்டு மன உளைச்சல், மன இறுக்கம் போன்ற தொந்தரவுகளில் இருந்து விடுபட முடிகிறது. எனவே காலையில் எழுந்து கோலம் போடும் பெண்கள் எதையுமே சாதிக்கும் வல்லமை பெறுகிறார்கள். வேலை, குடும்பம், குழந்தை என்று எல்லாவற்றையுமே அவர்களால் சரிவர நிர்வகித்து நல்ல பெயரையும் வாங்க முடிகிறது. கோலம் போடுவது பார்த்திங்கன்னா சும்மா அது வீட்டிற்கு அலங்காரம், இந்த லக்ஷ்மி கடாசத்தை நமக்கு பெருக செய்யும் அப்படிங்கிறத தவிர்த்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைத்து கொள்ளணும். தினமும் நீங்கள்
உங்களுடைய உடலை அசைத்து இந்த கோலத்தை நீங்கள் போடும் பொழுது அது நல்ல ஒரு உடற்பயிற்சியாக இருந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தையுமே இது மேம்பாடு அடைய செய்யும். எப்பொழுதுமே குத்த வச்சு குனிஞ்சு கோலம் போடணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டோ இல்லை வேறு மாதிரியே நம்ம கோலத்தை இது பண்ணக்கூடாது. உடலை அசைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு ஆரோக்கியம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீடுதோறும் மஞ்சள் தண்ணீரை தெளிப்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுவதனால வாரம் 2 முறை வீடு முழுவதுமே மஞ்சள் தண்ணீரை தெளித்தால் வீடுகளில் இருக்கும் பாக்டீரியா மற்றும் நுண்கிருமிகள் அழிந்துவிடும். ஆன்மீக ரீதியாக மஞ்சள் மகத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதைவிட அறிவியல் ரீதியாக மஞ்சள் தரும் மகிமைகள் ஏராளம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆன்மீக ரீதியாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மையும் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சில உதாரணங்கள் மூலமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நம்ம ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஈடுபாடு ஈடுறோம்னா, நம்ம முன்னோர்கள் வழியில் ஏதாவது செய்கிறோம்னா அதற்கு பின்னாடி அறிவியல் சார்ந்த ஒரு நன்மையும் நமக்கு அடங்கியிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் மூட நம்பிக்கைன்னு பார்க்காம இதற்கு பின்னாடி ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். ஏன்னா வர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம செய்த ஏதாவது ஒரு விஷயங்களை நம்மளுடைய ஜெனரேஷன்களுக்கு சொல்லித்தரும் பொழுது அவங்க இதை ஏன் எதுக்கு பண்ணுறோம், இதற்கு என்ன, இதை பண்ணால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி வைப்பாங்க. இது பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொன்னாலே அந்த காலத்தில் அவ்வளோதான் அப்படின்ட்டு நிப்பாட்டிடுவாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள் கேட்டு அதற்கு நம்ம விளக்கத்தை சொன்னால் தான் அதை பற்றி அவங்க ஈடுபாடு செய்யாமல் இருப்பாங்க. அதனால் அது கூறுவது நன்மைக்கு அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். எதனாலன்னு அந்த கேள்விகளை நம்ம கேட்டோம்னா அதனுடைய காரணங்கள் சில நேரங்களில் தவறாக கூட இருக்கும். அதற்கு பின்னாடி ஒரு மோசமான காரணம் இருக்கும். அதனால தான் அதை தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ குளிக்கிறது முன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏரி குளங்களில் தான் அனைவருமே குளித்து கொண்டு வந்துடுறாங்க. ஏரி குளங்களில் குளிக்கும் பொழுது முதலில் பார்த்திங்கன்னா காலை வைத்து தான் இறங்குவார்கள். கால் நனைந்த பின்பு தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியாக அப்படியே தண்ணீரில் நனைத்து கொண்டு இறுதியாக தலைவலியாக அந்த உஷ்ணம் வெளியேறும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அது தெரியாது. இப்போ போன உடனே நம்ம தண்ணிக்குள்ளே டைவ் அடித்து அப்படியே நல்லா முக்கி குளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போய் அந்த உஷ்ணம்லாம் நம்ம பாதத்திலேருந்து அப்படியே நம்மளுடைய தலைவலியாக மேலே சென்று விட்ட பிறகு தான் கொஞ்சம் நேரமாவது பார்த்திங்கன்னா அந்த கழுத்தளவு தண்ணீரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கழுத்தளவு தண்ணீரில் இருந்து கொண்டு அந்த உஷ்ணமானது வெளியேறினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தலையை உள்ளே முங்கி குளிப்பது சிறப்பு. வாரம் 1 முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூட இதனால தான் நம்மளுடைய உஷ்ணம் அப்படிங்கிறது வெளியேறி அதை சீரான, அதாவது உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அந்த உஷ்ணமும் சரி, அது இரண்டுமே பஞ்சபூதமான நீரும் நெருப்பும் இரண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கும் பொழுது தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த உஷ்ணமானது அதிகமாகிருச்சுனாலே நமக்கு பலவாறான பிரச்சனைகள் உடலில் ஏற்பாடு ஆரம்பித்துவிடும். வாரம் 1 முறை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நம்ம சொல்வது. நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அனைவருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். இது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 1 நாள் அன்றைய தினம் தவறாமல் அனைவருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது வழக்கம். இருந்தாலுமே வாரத்திற்கு 1 முறை பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது இன்னும் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடு அடைய செய்யும். நவீன நோய்களுக்கு இந்த உடல் உஷ்ணமும் மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளது. உடலில் இருக்கும் உஷ்ணத்தை தணிக்க வாரம் 1 முறை பார்த்திங்கன்னா கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதுபோல் இப்போ நீங்கள் குளிக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த ஷவர் பாத் அப்படியே நம்ம தெருக்கணுன்னே பளிச்சுன்னு தண்ணி நம்ம மூஞ்சியில் படும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதில் குளிக்காமல் முதலில் கால்களில் இருந்து தான் நம்ம தலைக்கு தண்ணீர் ஊற்றி வர வேண்டும். இவற்றை சரியாக கடைப்பிடித்தாலே நம்ம முதல்ல அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணியை பிடிச்சி காலில் இருந்து அப்படியே மெதுவாக குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூட நம்ம தலையை நனைச்சி அதில் குளிச்சுக்கலாம். இவற்றை நம்ம சரியாக கடைபிடித்தாலே உடல் உஷ்ணம் நீங்கி உடலில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளுமே நோய்களுமே அகன்று நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது தான்.
குறிப்பாக அதிக நேரம் ஏசியில் அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள் இதனை கடைபிடித்தால் நல்ல மாற்றங்களை உணரலாம். இப்படி நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சொல்லி வைக்கின்ற எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் அறிவியல் ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதில் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது தான். இப்போ நம்ம தினமும் வீட்டை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் ஒரு அறிவியல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு வெளியே செஞ்சுட்டு வரோம், மன உளைச்சலோடு வரோம்னா வீட்டில் நம்ம இந்த குப்பையும் குழியுமாக போட்டு வச்சுருக்கோம்னா அந்த துர்நாற்றம் எல்லாமே நமக்கு இன்னும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அப்போ நம்ம நல்ல மூடில் இருந்தாலுமே அதை கெடுப்பதற்கென்று நம்மளை சுற்றி இருக்கின்ற இந்த வீட்டில் இருக்கின்ற அந்த எதிர்வினை ஆற்றல்களே நமக்கு இவ்வாறு நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும். அதனால தான் வீட்டையுமே எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்வது. நம்ம தேவையில்லாமல் இப்போ அதிகமாக கோவப்படுறோம், மன உளைச்சல் படுறோம்னா இதுவே நமக்கு பெரிய நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனிதனுக்கு இந்த மன உளைச்சல், இந்த துன்பம் ஏற்பட்டு விட்டாலே இதுவே அவனை பாதி கொன்றும் அப்படிங்கிறதான். அதனால் வீட்டை எப்பொழுதுமே நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் தங்கியிருக்க வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல் பெறுகிற வகையில் நல்ல நல்ல புகைப்படங்கள் சுத்தமாக வைத்து கொள்வது, இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாருங்கள். அப்படியே நம்ம வெளியே எங்கேயோ போகிறோம், வேலைக்கு போகிறோம், அங்கே என்னெல்லாமோ நடக்குது, சரி வீட்லையாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வரோம்னா அங்கே நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு அங்கே உள்ளதை மறந்து இங்கே நம்ம இவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். அதை என்றைக்கும் மறவாதீர்கள். அதற்கு தகுந்தாது போல் வீட்லேயுமே அதை சூழ்நிலையை கடைபிடிக்கும் பொழுது தான் நமக்கு உடல் அங்கே எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் இங்கே வந்தோடனே அந்த ஒரு புத்துணர்ச்சியானது நமக்கு கிடைக்கப்பெறும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்வதும் பிரபஞ்சத்தில் அந்த நேரத்தில் நல்ல நல்ல சக்திகள் நமக்கு உட்கிரகிக்கின்ற தன்மையை கொடுக்கும். அது இல்லாமல் காலையில் எந்திரிப்பது, சீக்கிரமாக எந்திரிப்பதே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது இன்னொரு பாயிண்ட்டு. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து விளக்கேற்றி விட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்வது. நமக்கு ஆன்மீகமும் அந்த இடத்துல கிடைக்கிது, உடல் ஆரோக்கியமும் பெறுறோம், நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கான வழிவகை பாதைகளுமே அந்த நேரத்திலேருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை முறைப்படி தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முழு கவனத்தோடு செய்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.